ஈரான் போர் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஹார்மோஸ் கால்வாய் அதை வந்து அவங்க யாருக்கும் விட மாட்டேன்னாங்க. இப்போ எதிரிகளுக்கு மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கும் உண்டுன்ட்டாங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த பாதையை மறைச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து எண்ணெய் அங்கேருந்து கப்பல்களில் கொண்டு வர முடியாது. அப்போ அவன் சண்டைக்கு தான் வருவான். இப்போ 5000 அமெரிக்கன் இராணுவ வீரர்கள் இதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. எதுக்காக வராங்க அப்படின்னு கேட்டால், அந்த வந்து ஹார்மோஸ் கால்வாயை ஈரானிடமிருந்து மீட்பதற்காக அனுப்பியிருக்காங்க. இப்போ ஜப்பானும் ஆதரவு கொடுத்துட்டாங்க அமெரிக்காவுக்கு. அதனால் அங்கேருந்து ஆயுதங்களுடன் கப்பலுள்ள 5000 இதெல்லாம் ஏவுகணை வச்சு அடிக்க முடியாது, நேராக போய் அதை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நேராக வந்துக்கிட்டு இருக்காங்களாம். வந்து கால்வாயை மீட்கணும்னா ஈரானை அடிக்கணும். ஈரானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அங்கே பூரா அமெரிக்க இராணுவ வீரர்களை அந்த இவங்களை ஹார்மோஸ் இதை கால்வாயை சுற்றி அமெரிக்கா இராணுவ வீரர்களை வச்சு எல்லா கப்பல்களையும் போக வைக்கணும். அதை தான் பண்ண போகிறாங்க. அடுத்தது இந்த கார்க்கு தீவுன்னு ஒன்று இருக்குது ஈரானுக்கு பக்கத்தில். ஈரானுடைய எண்ணெய் எல்லாம் ஏற்றுமதி செய்கிறது அந்த தீவில் இருந்து தான் பண்ணுறாங்க. அந்த தீவையும் அமெரிக்கா வந்து கைப்பற்றுறதுக்கு முடிவெடுத்து இந்த தாக்குதலை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கார்க்குங்கிற தீவை அமெரிக்கா பிடிச்சிட்டா ஈரானுடைய இதுவே போயிடும், வருமானமே போயிடும். 90% எண்ணெயை வந்து அங்கேருந்து தான் கார்க்கு தீவில் தான் அவங்க இருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அந்த கார்க்கு தீவை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் அமெரிக்கா அங்கே வந்து கார்க்கு தீவையும் பிடித்து விட்டு ஹார்மோஸ் கால்வாயை இவர்கள் கைப்பற்றி விட்டால் அதுக்கப்புறம் ஈரானுடைய தாக்குதல் அதிகமாகலாம், இந்த போரின் தாக்கம் இன்னமும் அதிகமாகலாம் அப்படிங்கிறது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இன்னும் 1-2 நாட்களில் என்ன அப்படிங்கிறது தெரிந்து போகும். நம்முடைய கவலை வந்து அது நிற்கணும்.